ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, புதிய நாள், புதிய நம்பிக்கை, நியூ டே, நியூ ஹோப் டெய்லி டிவோஷன் மூலமாக இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளில் உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. ஒவ்வொரு ஓய்வு நாளிலும் ஆவியானவர் நம்மளுக்கு அநேக ஆலோசனைகளை கொடுத்து கொண்டு வருகிறார்ல. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஆலோசனை என்ன, நாம் நடக்க வேண்டிய பாதை என்ன, வாசிக்க கேட்போம். நீதிமொழிகள் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 13வது வசனம் கூட வாசிப்போம். புத்திமதியை உறுதியாய் பற்றிக்கொள், அதை விட்டுவிடாதே, அதை காத்துக்கொள், அதுவே உனக்கு ஜீவன். சாலமன் ஞானி எவ்வளவு அழகா இங்க எழுதுகிறார் பாருங்க. புத்திமதியை உறுதியா பற்றிக்கொள், அதை விட்டுவிடாத, அதை காத்துக்கொள், அதுவே உனக்கு ஜீவனா. நமக்கு உயிர் எதுனா புத்திமதி. நிறைய பேர் நிறைய புத்திமதியை ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க. மற்றவங்க யாருன்னா ஒரு புத்தியை சொல்கிறாங்கனாக்கா, ஒரு காரியத்தை ஒரு ஆலோசனை சொல்கிறாங்கன்னு ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. பிள்ளைல இது ஒரு பொது மொழிபெயர்ப்பில் இப்படியா இருக்குது. உங்களுக்காக அதை வாசிக்கிறேன். பெற்ற நற்பயிற்சியில் உறுதியாக நிலைத்து நில், அதை விட்டுவிடாத, அதை கவனமாய் காத்துக்கொள்ள, அதுவே உனக்கு உயிர். அல்லேலூயா. பெற்ற நற்பயிற்சியில் இங்கிலீஷ் பைபிளில் பார்த்தீங்கன்னா ஹோல்ட் ஆன் டு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். நிறைய பேர் ஆலோசனை கொடுப்பாங்க. இனி இப்படி வாழணும், இப்படி கரையணும், செய்யணும். இது வேத புஸ்தகம் நம்மளுக்கு வழிகாட்டி நல்ல ஆலோசனைகள் இருக்குது. நம்ம வாழ்க்கையே இதில் முழுமையாக இருக்குது. தேவப்பிள்ளையில் இந்த சொல்கிற வேதம் சொல்கிற புத்திமதியை நம்ம ஏற்றுக்கொள்ளுகிறோமா? மூத்தவங்க சொல்கிற புத்திமதியை ஏற்றுக்கொள்ளுகிறோமா? நம்முடைய வழிகாட்டுங்கிற சொல்கிற புத்திமதியை ஏற்றுக்கொள்ளுகிறோமா? ஆனால் அதை ஏற்றுக்கொள்ளணுமா? அதை விட்டு விடக்கூடாது, அதை காத்து கொள்ளணுமா? அதுதான் நம்மளுக்கு உயிர். ஒரு மனுஷனுக்கு உயிர் எவ்வளோ முக்கியமானதோ, உயிர் இல்லைன்னா அவன் பெணமாக இருக்கிறான் பாருங்க. அப்போ வேதத்தினுடைய புத்திமதிகளை நான் ஆலோசனைகளை நான் கேட்கலைன்னா நடமாடுகிற பிணத்தை போல இருப்பேன். அல்லேலூயா. எப்படி இல்லை, நான் வேதத்தில் இருக்கிற ஆலோசனை எப்படி நான் வாழனா நான் நடமாடுகிற பிணமாக இருக்கிறேன். அதுதானே அர்த்தம். அப்போ ஆண்டவர் புத்திமதிகளை காத்துக்கொள்ளு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதே நீதிமொழிகள் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 10வது வசனம் கூட வாசிக்கும் போது இப்படியா சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்க கேட்போம். வெள்ளியை பார்க்கிலும் என் புத்திமதியையும், பசும் பொன்னை பார்க்கிலும் ஞானத்தையும் அங்கீகரித்து கொள்ளுங்கள். ஆமென். வெள்ளியை பார்க்கிறோம் புத்திமதியையும், பசும் பொன்னை பார்க்கலாம் ஞானத்தையும். அப்போ வெள்ளி, பொண்ணு இவை எல்லாவற்றுக்கு மேலானது எது? புத்திமதி. ஹல்லேலூயா. தெய்வ பிள்ளையில ஆனால் தான் உயிருக்கே இது கம்பேர் மாதிரி சொல்லப்பட்டிருக்கல. யோசித்து பாருங்க, இன்னைக்கு எவ்வளோ நம்ம புத்தியாக நடந்து கொள்ளுகிறோம். சின்ன சின்ன சொற்ப மதியினத்தினால எத்தனை நன்மை ஆசீர்வாதம் இழந்துடல. அதே நீதிமொழி புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 17வது வசனம் கூட வாசிக்கும் போது இன்னொரு காரியத்தை கூட இங்க சாலமன் சொல்லுகிறார். வாசிக்க கேட்போம். புத்திமதிகளை காத்து கொள்ளுகிறவன் ஜீவ வழியில் இருக்கிறான், கண்டனையை வெறுக்கிறவனோ மோசம் போகிறான். ஆமென். புத்திமதிகளை காத்துக்கொள்ள ஜீவ வழியில் அவன் நல்ல வழியில் இருக்கிறான். ஆமென். பரிசுத்தமான வழியில் நடப்பான். தேவைப்படல. அப்போ இன்றைக்கு கர்த்தர் நம்ம கொடுக்குற ஆலோசனை என்னென்னா, நான் புத்தியாக நடந்து கொள்ளணும். நான் புத்தியாக நடந்து கொள்வதற்கு புத்திமதிகளை, ஆமென், ஆலோசனைகளை நம்ம கேட்கணும், அதன்படி வாழணும். தேவைப்படல. புத்திமதிகளை உறுதியாய் காத்துக்கொள்ளும் போது நான் நிச்சயமாய் ஞானமாய் நடந்துக்குவோம், ஜீவனை பெற்றுக்கொண்டவர்களாக இருப்போம், ஜீவ வழியில் நடப்போம், அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வோம். அல்லேலூயா. இன்னைக்கு அப்படி நாம் புத்தியாய் வாழ கர்த்தர் நம்மளுக்கு உதவி செய்வாராக. கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, அந்த புத்திமதிகளை காத்து நடக்கிற ஒரு கிருபையை எங்களுக்கு தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்றைக்கி நிறைய நேரத்தில் அந்த மதிகளை பெரியவங்க சொல்கிற ஆலோசனைகளை, வேதம் சொல்கிற ஆண்டவரை ஆலோசனைகளை கேட்காதனால தான் நிறைய காரியங்கள் தவறி போகிறோம்ப்பா. நீர் இன்றைக்கு கொடுத்த நல்ல ஆலோசனைப்படி வாழ கர்த்தர் உதவி செய்யுங்க. இதுவே எங்களுக்கு ஜீவனாக இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அந்த ஜீவனை பெற்றுக்கொண்டு ஜீவ வழியில் நடந்து நித்திய ஜீவனை அடைய உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறோம், பாதுகாத்துகளும் மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் பிதாவே, ஆமென். அந்த புத்திமதியை காத்துக்கொள்ளுங்க. ஆண்டு நிச்சயங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ.